ஹே சிலக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் மோமோ கப்பிள் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவுட்டிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நாங்கள் கொல்லிமலை போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம், என்ன டைமிங் எங்களுக்கு போகிறதுக்கு ஆச்சு, ரிட்டர்னிங்க்கு எவ்வளோ டைமிங் ஆச்சு, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங் 6 o'clock வந்து சேலம்லேருந்து கிளம்பினோம். சேலம்லேருந்து டோட்டலாக இது வந்துட்டு 80 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. மலைக்கு கீழே ரீச் ஆகிற வரைக்கும் 60 கிலோமீட்டர்ஸும், மலை வந்து 20 கிலோமீட்டரும் வந்துச்சுங்க. இங்கேருந்து போய் ரீச் ஆகிட்டு மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கடையில் நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ண கடையிலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். 60 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு. ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஸ்டார்ட் போகிற வழியில் வந்து கீழே ஸ்டார்டிங்கில் நிறைய மூங்கில் மரம்லாம் இருந்துச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மூங்கிலோட மனம், சுற்றி மரங்கள், சின்ன சின்ன குருவிங்கள் கத்துற சத்தம், இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக போயிட்டதுனால ஒரு 8 o'clock பக்கமெல்லாம் நாங்கள் வந்து மேலேயே ரீச் ஆகிட்டோம். அதனால எங்களுக்கு வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு. இந்த நாமக்கல், கரூர், சேலம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஒரு நாள் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக வீக்கெண்டில் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணோம், வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்லிமலை ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்குங்க. நாங்களும் அப்போ தான் போயிருந்தோம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் அது எங்களுக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொல்லிமலைக்கு போனது கிடையாது. பட் வந்து அப்பா போயிருக்காங்க. ஸோ அப்பா தான் வந்து எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து மொத்தம் 70 ஹேர்பின் பெண்டு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது இங்கே தான். இங்கிருந்து இன்னும் 69 ஹேர்பின் பெண்டு இருந்துச்சு. பெண்டு வந்து நல்லாவே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. பட் போகிற வழியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி நேச்சரோடு இருந்துச்சு. ஏற ஏற கூலிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. மலை ஏறும்போது நாங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு நிறுத்திட்டோம். ஏன்னா வந்துட்டு கார் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்றதுனால ஏறும்போது ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். அந்த இடம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியும் அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிற இடத்துல அந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல தாங்க நாங்கள் வந்து நிறுத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இது வந்துட்டு ஒரு 35 ஹேர்பின் பெண்டு அந்த இடம் முடிஞ்சதுக்கப்புறமா, ஒரு பாதி வழி போனதுக்கப்புறமா நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் பக்கமாக காரை நிறுத்திட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி, மாசிலா நீர்வீழ்ச்சி அப்படின்னு இருந்துச்சு. அங்கே தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அங்கே வந்து பெரிய பார்க்கிங் ஏரியாலாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நிறுத்திட்டு கார்லாம் நிறுத்திட்டு அங்கே ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ பயம் இல்லாமல் ஃபேமிலியாக நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அங்கே வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அங்கேயே முன்னாடி சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவங்க நிலத்துல விளைஞ்ச சின்ன சின்ன பலாப்பழம் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு 1 hour முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நெல்லெல்லாம் வந்துட்டு விவசாயத்தில் நெல்லெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, அறுவடைக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அறுவடை செஞ்ச நெல்லையும் வச்சுருந்தாங்க. அதோட மனம் எல்லாமே வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில். இது வந்துட்டு ஒரு சிவன் கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போயிட்டு நைட்டு தங்கி இருந்துட்டு வந்தால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நைட்டு அந்த கோவிலில் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க. பட் நாங்கள் வந்து பகல்லே போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. நாங்கள் போன அன்னைக்கு பிரதோஷம். ஸோ கோயிலில் வந்துட்டு
நல்லா அலங்காரம் பண்ணி கொஞ்சம் விசேஷமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப விசேஷமான கோயில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே அலோடு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோயில் வந்து நம்ம கல்லால் வந்து பண்ணப்பட்டதாக இருந்துச்சு. சிமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக கல்லுலேயே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கோயில் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய கோயிலாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வெளியே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. அந்த கோயிலை சுற்றி நிறைய கடை எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மார்னிங் டிஃபன் அங்கே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. நாங்கள் வந்து அப்படி தான் போனோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியே வந்துட்டு சாப்பிட்டோம். ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வந்துட்டு போகல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரிட்டன் போகணும், ரொம்ப டைம் ஆகிடும் கீழே போயிட்டு வந்தா அப்படின்னு அப்பா சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு அங்கே போகல. ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி போகல, ஒரே நாள் ட்ரிப்புக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி, அந்த தண்ணி போகிற இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இருந்துச்சு. இது வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அங்கே போயிட்டு அந்த நதிக்கரை மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாதவங்கலாம் இங்கே வந்து குளிக்கிறவங்களும் சில பேர் இருந்தாங்க. தண்ணி ஏன் இவ்வளோ கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பாறை வந்து உருண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கு, ஆல்ட்ரேட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் தண்ணி இவ்வளோ கலங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா எப்பயுமே நல்லா தெளிவாக ஃபால்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. ஸோ அங்கேயும் வந்து குளித்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி மாசிலா அருவியில் குளித்ததுனால இங்கே வந்துட்டு குளிக்கல. மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு நல்ல பிளேஸ் தாங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து குளிக்கல, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் 8கை அம்மன் கோவில் அதெல்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்க்கல. போகிற வழியில் பலாப்பழம் மரம்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கேயும் நிறுத்தி 2-3 ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பலா மரம்லாம். ஸோ அங்கேயும் நிறுத்திட்டு ஒரு 2-3 கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் போகிற வழியில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து செம்மேடு அப்படின்ற இடத்துல இருக்குது சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு. அங்கே போயிட்டு வியூஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் என்ட்ரி டிக்கெட் இருந்துச்சுங்க. ஸோ வந்துட்டு 20 ருபீஸ் சம்திங் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பே பண்ணிவிட்டு அங்கேயும் முன்னாடி ஐஸ்கிரீம் கடை, ஸ்பைசஸ் வாங்குறதுக்கு நமக்கு அதெல்லாம் இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே லைன் பை லைனாக இருந்துச்சு. கீழே இருந்தும் நம்ம பார்க்கலாம். தென் மேலே வந்துட்டு ஏறி போய் பார்க்குற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு கீழே நின்றும் பார்த்துட்டு மேலே போயும் பார்த்தோம். அந்த கூட மவுண்டெயின்ஸ் எல்லாத்துக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா சிக்குப்பாறை வியூ பாயிண்ட் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் போனோம். போட் ஹவுஸும் பொட்டானிக்கல் கார்டனும் நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸ் போயிட்டு அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு பட் நாங்கள் வந்து போட் ரைட்லாம் போகல. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நிறைய டைம் போட் ரைட் நாங்கள் நிறைய போயிருக்கோம், ஏற்காடு அந்த பிளேஸ்லலாம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து போட் ரைட் போகல. ஜஸ்ட் சுற்றி மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அந்த பார்க்லேயும் சரி, நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த எல்லா இடங்கள்லையும் சரி, இந்த சின்ன சின்ன பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சின்ன சின்ன கடை மாதிரி போட்டு மிளகு, இலை, பலாப்பழம் இதெல்லாம் வந்துட்டு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரேட் கம்மி அப்படின்ற மாதிரிலையும் வந்துட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதை பார்த்தோம். பட் வந்து நாங்கள் அந்த டைமில் வாங்கலை. ஜஸ்ட் வந்து பார்த்தோம். அவங்க வந்து இந்த பிரியாணி இலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி வாங்குவோம். பட் அவங்க வந்து பச்சையாகவே அது மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. வாழைப்பழம், மிளகு, பிரியாணி இலை, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நல்லா மணமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கலாம்.
போட் ஹவுஸ் உள்ளே போகிற வழியில் அங்கே வந்து போட்டிங்க்கு போகிற வழியில் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்துட்டு சின்னதாக வே பிரிட்ஜ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருந்துச்சுங்க. பட் போட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு போட் 2 போட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போனாலும் சரி, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த இடம் நல்லா நிழலாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே வந்துட்டு வாக் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டேன். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம். எனக்கு எங்கே போனாலும் இந்த ஊஞ்சலை பார்த்தா விளையாடுற பழக்கம் உண்டு. ஸோ அதில் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் போல் ஆடிட்டு அப்படியே அந்த ஸ்விங்லேயும் ஒரு ரவுண்டு. எங்கே போனாலும் எல்லோரும் வந்துட்டு இதுக்கெலாம் ஆசைப்படுவாங்க தானேங்க. நானும் அது மாதிரி தான் சும்மா ஒரே ரவுண்டு ஆசைக்காக போயிட்டு வந்துட்டோம். வெளியே வரும்போது மயில் எல்லாமே இருந்துச்சு. தென் வியூ பாயிண்டில் நிறைய சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 மணி போல் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடம்லாம் பார்த்துட்டோம். இறங்குற வழியில் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பைசஸ் கடைக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ், வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது வந்து நாங்கள் முன்னாடியே சாப்பிட்ட இடம். அரப்பளீஸ்வரர் கோயில்கிட்ட சொன்னேன் இல்லையா, நாங்கள் அங்கே சாப்பிட்டப்போ எடுத்த கிளிப் வந்து இது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.